நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மழை நாள் இல்லைங்களா, அதனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் சுக்கு டீ போட போகிறேன் இப்போது. இது ஒரு துண்டு சுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து ஏலக்காய், இது வந்து பனைவெல்லம், இது வந்து வெல்லம். ரெண்டும் எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பனைவெல்லம் இருந்தால் பனைவெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சர்க்கரை இதுமாரி போட்டுக்கலாம். சுக்கு ஏலக்காய் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க. சுக்கு தூள் போடுறேன், ஏலக்காய் தூள் போடுறேன், பனைவெல்லம் கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அது போட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக டீ தூள் போடணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இருக்குது, இவ்வளோ தாங்க போடணும். இது போட்டிருக்கேன். இதை அப்படியே கொதிக்க விடணுங்க. இதை சுக்கு அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. சளி பிடிக்காதுங்க உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இதை இருமல் தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி வச்சு குடித்தோம்னா உடனே சரியாயிடுங்க. இது சளியும் சரியாயிடும், இரும்பலும் சரியாயிடுங்க. அது அப்போ சளி பிடிச்சிடுச்சு, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சளி இருமல் தாங்க முடியல, சளி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் தூங்க கூட முடியாதுங்க. படுத்தால் இருமல் வரும், நமக்கு சளி அதிகமாக பிடிச்சிடுச்சுன்னா. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது இருக்குது பார்த்திங்களா, ஒரு துண்டு சுக்கு. அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் இவ்வளோ வாயில் பல்லில் கடித்து அப்படியே கடித்து அந்த உமிழ் நீரை மட்டும் தொண்டையில் விழுங்கிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து விழுங்கிக்கிட்டே இருக்கும்போது தொண்டையில் போய் அதிகமாக படணும். அது அப்படி கடைசியாக என்ன செய்யணுங்க, இதை மென்று முழுங்கிட்டு லேசாக வெந்நீர் குடிக்கணும். இது மாதிரி காலை மதியம் இரவு 3 வேளை இந்தமாரி போட்டிங்கன்னா 2 நாளில் சளி இரும்பல் முற்றிலுமாக குணமடைஞ்சிருங்க. இது நான் அனுபவித்ததுங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து இந்த சளி இருமல்லேருந்து நம்ம மெடிசனை விட இது நல்லா எளிமையான 10 ரூபாய்க்கு சுக்கு வாங்கினோம்னா இந்த மழை காலம் ஃபுல்லுமே நம்ம இதை நம்மளை பாதுகாத்துக்கலாங்க. நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சுக்கு சாப்பிட்டா கெமிக்கல் சேர்க்காதது, வயிறுக்கெல்லாம் நல்லது, நல்லா பாதுகாப்பாக உடம்ப வச்சுக்கலாங்க. இது எதுக்காக போடுறேன்னா, இந்த பதிவு இந்த மழையினால் எல்லாம் சளி இரும்பல்னால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவதிப்படுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், எந்த கஷ்டமே இருக்காது. டீ தூள்லே நான் வந்து சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் கலந்து தாங்க வச்சுருக்கேன். இதே பாருங்கள், சுக்கு கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் டீ தூள்லே. இந்தமாரி கலந்து வச்சிங்க உடம்புக்கு பாதுகாத்துக்கலாங்க. நம்ம சளியே பிடிக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய அனுபவம் தெரியும். எல்லோரும் உடம்பு பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ் இஸ் எ ரிவ்யூ போர்ட்டல் வெப்சைட். இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.